அன்பான நேயர்களே, இடைவேளைக்கு முன்பாக நாம் மூலிகை தேநீர் பொடியை எவ்வாறு தயார் செய்யலாம் மற்றும் அதற்கு தேவைப்படும் மூலப்பொருட்கள் என்னென்ன என்பதை பார்த்தோம். அந்த பொருட்களை நாம் நன்றாக வறுத்து எடுத்து வைத்துள்ளோம். மிகுந்த வாசனையுடைய இந்த மூலிகை தேநீர் பொடியை நாம் தேவைப்படும் அளவிற்கு தயாரித்து வைத்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் இருவருக்கு தேவையான மூலிகை தேநீரை தயாரிக்க போகின்றோம். வீட்டில் உள்ளவர்கள் 5 நபர்களோ அல்லது அளவிற்கு அதிகமாக உடையவர்கள் தேவைப்படுகின்ற அளவிற்கு மூலிகை பொடியை எடுத்துக்கொள்ளலாம். முதலில் நாம் 2 டீஸ்பூன் அளவிற்கு மூலிகை பொடியை 100 மில்லி அளவிற்கு தண்ணீரில் கொதிக்க வைக்க வேண்டும். அதற்காக 100 மில்லி தண்ணீரை நன்றாக காய்ச்ச வேண்டும். 100 மில்லி நீரில் நாம் 2 தேக்கரண்டி அளவிற்கு இந்த மூலிகை தேநீர் பொடியை சேர்க்க வேண்டும். நன்றாக அந்த தேநீர் பொடியை அந்த நீரில் கலக்க வேண்டும். அன்பான நேயர்களே, வீட்டில் அனைவருக்கும் அளவிற்கு அதிகமான நபர்கள் வீட்டில் இருந்தால் 1 முதல் 5 அளவிற்கு அதிகமான நபர்கள் இருந்தால் அவர்கள் தேவைப்படுகின்ற மூலிகை தேநீர் பொடியை சேர்த்து கொள்ளலாம். குறைவாக இருக்கின்ற நபர்கள் 2 தேக்கரண்டி போதுமானது. நன்றாக கொதித்த மூலிகை தேநீர் பொடியை நாம் அந்த நீரில் நன்றாக கொதிக்க வைத்து வடிகட்டி கொள்ள வேண்டும். வடிகட்டி கொண்டுள்ள இந்த மூலிகை தேநீர் டிகேஷன் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். இந்த தீநீரை நாம் நன்றாக வடிகட்டி எடுத்துக்கொண்டு தேவைப்படுகின்ற அளவிற்கு பாலுடன் சேர்க்க வேண்டும். அதற்காக நாம் 100 மில்லி பசும்பாலை நன்றாக காய்ச்ச வேண்டும். அன்பான நேயர்களே, நாட்டு பசும்பாலையே நாம் பயன்படுத்த வேண்டும். ஏனென்றால் நாட்டு பசும்பாலிற்கு தான் அளவிற்கு அதிகமான புரதச்சத்து உள்ளது. மேலும் பல்வேறு வகையான நோய்களை நீக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் நாட்டு பசுவிற்கு உள்ளது. பார்ப்பதற்கு சிறிய அளவில் பசு தோன்றும், ஆனால் அதனுடைய மருத்துவ குணம் அதிகப்படியாக இருக்கும். நம் தேவைக்கு ஏற்ப நாம் கடைகளில் விற்கக்கூடிய பால்களை நாம் பயன்படுத்தக்கூடாது. பேக்கெட் பாலை நாம் பயன்படுத்தி வந்தோமானால் உடலுக்குள்ள அத்தனை வகையான தீங்குகளும் ஏற்படும். ஆகையால் நாட்டு பசும்பாலையே நாம் பயன்படுத்தி வர வேண்டும். அன்பான நேயர்களே, நன்றாக கொதித்த பாலுடன் 3 தேக்கரண்டி அளவிற்கு மூலிகை தேநீர் டிகேஷனை சேர்க்க வேண்டும். மூலிகை தேநீர் டிகேஷனை சேர்த்து நன்றாக கலக்கி கொள்ள வேண்டும். இத்துடன் இனிப்பு சுவைக்காக நாம் பனங்கற்கண்டை 2 தேக்கரண்டி அளவிற்கு சேர்த்து கொள்ளலாம். நாட்டு பசும்பாலுடன் பனங்கற்கண்டு, மூலிகை தேநீர் பொடியினுடைய டிகேஷன் இவையெல்லாம் நன்றாக கொதித்து விட்டது. ஆகையால் அதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அன்பான நேயர்களே, அற்புதமான இந்த மூலிகை தேநீர் பசும்பாலுடன், நாட்டு பசும்பாலுடன் மூலிகை பொடியினுடைய டிகேஷன் மற்றும் பனங்கற்கண்டு சேர்த்த இந்த மூலிகை தேநீர் மிகுந்த சுவையுடைய ஒரு அற்புதமான பானமாகும். இதை ஆண் பெண் குழந்தைகள் அனைவரும் அருந்தலாம். ஜீரண சக்தியை தரக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை தேநீர். மேலும் நரம்பு தளர்ச்சி தரவே தராது. நரம்பிற்கு மிகுந்த பலம் தரும். மூளைக்கு மிகுந்த புத்துணர்ச்சி தரக்கூடிய அற்புதமான தேநீர். இந்த தேநீரை தினந்தோறும் காலை மாலை இருவேளை அருந்தி வரலாம். அருந்தி வந்தால் உடலுக்கு தேவையான அத்தனை வகையான புத்துணர்ச்சி தருவதோடு மிகுந்த ஜீரண சக்தியை உண்டு பண்ணக்கூடியது. ஏனென்றால் சுக்கு மற்றும் தனியா சேர்ந்தவையால் இதற்கு மிகுந்த ஜீரண சக்தி உண்டு பண்ணும். மேலும் வயிற்று பகுதியில் உள்ள அத்தனை குற்றங்களையும் நீக்கிவிடும். எப்பொழுதுமே நம் மூளை பகுதியை சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்ளும். பல்வேறு வகையான செயற்கை பானங்களை நாம் அருந்துவதை விட நமக்கு அருகாமையில் கிடைக்கக்கூடிய மூலிகை பொருட்களை கொண்டு நாமே தீநீரை அல்லது டீ தூள் என்று சொல்லக்கூடிய இந்த மூலிகை தேநீரை தயாரித்து வைத்துக்கொண்டு தேவைப்படுகின்ற பொழுது நாட்டு பசும்பாலுடன் சிறிது தேநீர் பொடி மற்றும் பனங்கற்கண்டு சேர்த்து சூடான இந்த பானத்தை நாம் அருந்தி வரலாம். அருந்தி வந்தால்
ஜீரண சக்தி ஏற்படுவதோடு மூளைக்கும் புத்துணர்ச்சி கிடைக்கும். அன்பான நேயர்களே, நீங்களும் இதை தயாரித்து பிறருக்கும் கூறும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.